அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆனை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை அல்லது புதர் செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த ஆனை நெருஞ்சிலை பொறுத்தவரையிலும் நெருஞ்சிலை போலவே சிறுநீர் மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சிறுநீர் மண்டல பிரச்சனையை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அதாவது சிறுநீர் குழலில் ஏற்படுகின்ற ஒரு சிறிய தசை வளர்ச்சி. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையான முறையிலேயே சிறுநீர் செல்லக்கூடிய பாதைகளில் ஒரு வகையான தசை வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த தசை வளர்ச்சி என்ன செய்யுதுன்னா சிறுநீர் செல்லக்கூடிய பாதைகளை அடைத்து விடுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறையேனும் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அந்த வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற தசை வளர்ச்சியை சிறிதளவு அறுவை சிகிச்சை மூலம் நீக்கினால் மட்டும்தான் அவங்களுக்கு சிறுநீர் இயற்கையான முறையில் செல்ல ஆரம்பிக்கும். ஒரு வாரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் சிறுநீர் செல்லும்போது கடுமையான எரிச்சல் மற்றும் அழற்சி ஏற்படும். சிறுநீர் செல்வதற்கு மிகுந்த வேதனையுடன் சிறுநீர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதற்கு யானை நெருஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த யானை நெருஞ்சிலுடைய முழு தாவரத்தையே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. சிறுநீர் குழாயில் ஏற்படுகின்ற அந்த தசை வளர்ச்சிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யானை நெருஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாவரத்தை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு 3 அல்லது 6 மாத காலத்தில் இந்த தசை வளர்ச்சியுடைய விகிதம் குறைவதை நம்ம பார்க்கலாம். இந்த தசை வளர்ச்சி விகிதம் குறைய ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது. அதே போல் அடிக்கடி எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு நீர் சுருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த நீர் சுருக்கு ஏற்பட்டாலே பார்த்திங்கன்னா சிறுநீர் வந்து கொண்டே இருப்பது போல் ஒரு சூழல் இருக்கும். சிறுநீர் குழலில் ஒரு துளி சிறுநீர் வந்தால் கூட ஏதோ ஒரு அமிலத்தை சிறுநீர் குழலில் ஊற்றியது போல கத்தியை கொண்டு வெட்டியது போல கடுமையான வலி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனை நெருஞ்சிலுடைய தாவரத்தை ஒடித்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு வைத்தோமேயானால் உடனே அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் குழவென்று ஒரு வெண்மை கலந்த பச்சை நிறமான திரவமாக மாறுவதை பார்க்கலாம். அந்த திரவத்தை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு குடித்தாலே அந்த சிறுநீர் குழலில் ஏற்படுகின்ற அரிப்பு, எரிச்சல், வலி இல்லாமல் மிகச் சுலபமாக சிறுநீர் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது நிறைய ஒரு சூடாக சிறுநீர் கழிப்பது போல் ஒரு சூழல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள், அதிகமாக நேரத்திற்கு உணவு உண்ணுகின்ற பழக்கம் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போதே அதிக சூடுடன் சிறுநீர் வெந்நீராக வெளியேறுகிறதோ அப்படிங்கிற அளவுக்கு சூடு ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்கள் கூட யானை நெருஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர், அதாவது 1 டம்ளர் தண்ணீருக்கு ஒரு சிறு கிளையை ஒடித்து அந்த தண்ணீரில் போட்டு வைத்தாலே அடுத்த அரை மணி நேரத்தில் அது குழவென்று மாறிவிடும். அந்த தண்ணீரை குடித்தாலே அடுத்த 5 நிமிடங்களில் எந்த தடையும் இல்லாமல், வலியும் இல்லாமல், எரிச்சலும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கப்பெறுவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு 60 வயது ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு ஏற்படுகிறது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். அதே போல் நிறைய பெண்களுக்கு லேசான கருப்பை இறக்கம் ஏற்படும் போது அதுவே சிறுநீர் பையில் அதிகமான அழுத்தத்தை ஏற்படுவதால் பார்த்திங்கன்னா அந்த இடத்திலும் பார்த்திங்கன்னா கடுமையான 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். அவர்கள் கூட இந்த ஆனை நெருஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, ஒரு தேநீர் அருந்துவது போல ஒரு 200 மில்லி தண்ணீர், ஒரு தேக்கரண்டி சூரணம்,
ஒரு 2 நிமிடம் இதை கொதிக்க வைத்து வடிகட்டி அதன் பிறகு அதில் சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டாலே இது சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய சிறுநீருடைய அளவை குறைக்க உதவுகிறது. அப்போ அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தொந்தரவுகள் இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் அல்லது 5 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழித்தால் போதுமான அளவுக்கு அதை மாற்றுகிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கே வெட்டைச்சூடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதிகமான தவறான பழக்கங்கள் இருக்கும்போது, தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது, உடலுக்கு தேவையான நீர் அருந்தாமல் இருக்கும்போது, ஏன் சர்க்கரை நோய் ஏற்படும் போது கூட பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதிகளில் வெண்மை நிறமான சூரணமோ அல்லது சீழ் வடிவது போல வெண்மை நிறமான ஒரு திரவம் வெளிவருவதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா உடனே நம்ம சர்க்கரையை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய சிறுநீர் மண்டலத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தொந்தரவு இருப்பவர்கள் கூட இந்த ஆணை நெறிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அல்லது ஒரு குடிநீரை காலை மாலை 2 வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த இடங்களில் ஏற்படுகின்ற அந்த வெண்மை நிறமான பொடி அல்லது வெண்மை நிறமான சீழ்வடிதல் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் ஆணை நெறிஞ்சிலுடைய இன்னொரு மிக மிக முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மிகச்சிறந்த காமமேற்றி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா அதிகமான வேலை சுமை, அதிகமாக குடும்ப சுமை இருக்கும்போது சாதாரணமாகவே அவர்களுக்கு இயற்கையான முறையில் அவர்களுடைய இனக்கவர்ச்சி இருப்பதில்லை. அந்த இனக்கவர்ச்சி இல்லாமல் போகும்போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு இல்லாமல் போகிறதுனால அதிகமான சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், அதைவிட முக்கியமாக நிறைய பேர் அதற்காகவே இன்றைக்கு டைவர்ஸ் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுவதை பார்ப்போம். இதற்கு மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த ஆணை நெறிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை அல்லது ஆணை நெறிஞ்சில் எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், இதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட இனக்கவர்ச்சி சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த ஆணை நெறிஞ்சிலை பொறுத்தவரையிலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிறுநீரக குழாய்களில் ஏற்படுகின்ற தசை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அடைப்புகள், ப்ராஸ்டேட் சம்பந்தப்பட்ட என்லார்ஜ்மெண்ட், அதே போல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் இந்த இனக்கவர்ச்சி சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இவை அனைத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வாணிகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு தேசம் என்று சொல்லலாம். உண்மையில் பல்வேறு பிரதேசங்கள் ஒரு சமத்துவமான உறவின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவான ஒரு தேசம்தான் இந்தியா என்பது. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையாக இருப்பது என்பதே மாநில அரசினுடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பதுதான். அப்படி மாநில அரசுகளுடைய உணர்வுகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படுகிற போது மட்டும்தான் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவம் என்பது நீடித்திருக்க முடியும், மலர முடியும், மேலும் வலிமை பெற முடியும் என்பதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரும் அறிவார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் தொடர்ந்து இன்றைக்கு மாநில சுயாட்சிக்காக, மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக நாம் போராடி வந்திருக்கிறோம். அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் அதற்காக மிக நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமைகள் எல்லாமே சிறுக சிறுக போராடி பெற்ற உரிமைகள். அதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்க முயற்சிக்கிறதோ அப்போதெல்லாம் இடைவிடாமல் நாம் குரல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். உண்மையில் திராவிட இயக்கத்தினுடைய இந்த வரலாறு என்பதே கூட, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு என்பதே கூட
ஒரு இந்திய எதிர்ப்பு போர் என்கிற மத்திய அரசினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கிளந்திருந்த ஒரு போர் என்று கூட சொல்லலாம். நம்முடைய மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை அல்லது நம்முடைய மண் சார்ந்த உரிமைகளுக்கான ஒரு போராட்டத்திலிருந்து தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு பெரிய இயக்கம் கூட முகிழ்த்தது என்று நாம் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் கூட மாநில சுயாட்சி என்பது, மாநிலங்களுடைய உரிமை என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மாநில மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அடித்தளங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்க்கிற போது இன்றைக்கும் கூட இந்த போராட்டம் என்பது முடிவே இல்லாத ஒரு போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். உதாரணமாக சமீபத்தில் வந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்பது, அதாவது இந்த விவசாய நிலங்களில் கெயில் நிறுவனத்தினுடைய எரிவாயு குழாய்களை பதிப்பது சம்பந்தமான ஒரு தீர்ப்பு. இன்று ஆளக்கூடிய அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தபோது கெயில் நிறுவனம் எரிவாயுவை, அதாவது கேரளாவிலிருந்து கர்நாடகாவிற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கான ஒரு அனுமதியை அதிமுக அரசு வழங்குகிறது. ஆனால் பின்னால் அதற்கு விவசாயிகளிடமிருந்து எதிர்ப்பு வந்தவுடன் உடனே அதன் அடிப்படையில், அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அதை எதிர்த்து ஒரு மனுவையும் தாக்கல் செய்கிறது. அந்த மனுவினுடைய விசாரணையில் தான் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சில தினங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை தமிழகத்தினுடைய விளைநிலங்களின் வழியாக பதிப்பதற்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் கெயில் நிறுவனத்தினுடைய அந்த எரிவாயு செல்லக்கூடிய குழாய்கள் 310 கிலோமீட்டர் தொலைவுக்கு விளைநிலங்களின் வழியாக பதிக்கப்பட இருக்கிறது என்கிற ஒரு செய்தி என்பது சொல்லப்படுகிறது. அதற்கு மாநில அரசு தடை விதிக்க முடியாது. அதன் மீது மாநில அரசிற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அது மத்திய அரசினுடைய தனி உரிமை என்று மத்திய அரசினுடைய வாதத்தை ஏற்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அத்தகைய ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது உண்மையில் நம்முடைய ஒரு மாநில உரிமைகள் சார்ந்த, மாநில சுயாட்சி சார்ந்த அடிப்படை உரிமைகளுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடி என்று சொல்லலாம். இதில் முதலாவதாக 2-3 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இந்த எரிவாயு குழாய்களை நாம் விளைநிலங்களின் வழியாக மட்டும்தான் பதிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த கெயில் நிறுவனத்தினுடைய எரிவாயு குழாய்களை நீங்கள் நிலங்களின் வழியாக பதிக்கிற போது கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலத்தில் அந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் 200 மீட்டர் தொலைவிற்கு நீங்கள் வேறு எந்த பயன்பாட்டிற்கும் அந்த நிலத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அதில் விதி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது உதாரணமாக நம்முடைய மாநிலம் என்பது ஒரு பெரிய பண்ணை விவசாயிகளை கொண்ட ஒரு மாநிலம் கிடையாது. அதாவது பண்ணை விவசாயம் என்றால் 100 ஏக்கர் 200 ஏக்கர் என்று வைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு விவசாய நிலம் கிடையாது தமிழகம். அப்படி இருக்கிற போது அப்படி ஒரு பெரிய பண்ணை நிலங்களில் ஒரு குழாய் அமைத்தால் அதனுடைய உரிமையாளர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் மாறாக 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் என்று மிகச்சிறிய அளவிற்கு இன்றைக்கு சாகுபடி செய்யக்கூடிய சிறு விவசாயிகள், குறு விவசாயிகளுடைய ஒரே உடைமையாக இருப்பது என்பது இந்த நிலங்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த நிலங்கள் இந்த குழாயை பதித்தால் கிட்டத்தட்ட தன்னுடைய நிலத்தை கைவிட்டுவிட்டு அல்லது அதை அரசிடம் கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. ஏற்கனவே பல இடங்களில் பல வளர்ச்சி திட்டங்களுக்காக நீங்கள் சொல்லாமலேயே விவசாயிகளுடைய நிலம் அடிமாட்டு விலைக்கு பறிக்கப்பட்ட சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்திருக்கின்றன. சாலை விரிவாக்கப் பணிகளில் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில், புதிய நிறுவனங்களை கொண்டு வருவதில் ஏராளமான விவசாய நிலங்கள் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதையும் மீறி நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்தபோது பலத்த எதிர்ப்பின் காரணமாக கடைசி நேரத்தில் மத்திய அரசை கைவிட நேர்ந்தது. இப்பொழுது இந்த கெயில் நிறுவனத்தினுடைய இந்த திட்டத்தின்படி நீங்கள் பார்த்தால் கூட பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த குழாய்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியவை. எங்காவது அதில் ஒரு சிறு உடைப்பு ஏற்பட்டால் அந்த பகுதி முழுக்க ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அடையும் என்கிற விஷயங்களை எல்லாம் அறிவியலாளர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். கடந்த கால அனுபவங்களும் கூட அதை நமக்கு தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுவை அல்லது போட்டதோடு சரி, அல்லது ஒரு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியதோடு சரி, முறையாக அந்த வழக்கை வாதாடவில்லை. இந்த வழக்கிற்காக வாதாடியவர் இந்த தீர்ப்பு வருகிற நாளில் அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலேயே ஆஜராகவில்லை என்று நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தை பெற்ற சம்பவத்தையும் நாம் பார்த்தோம்.
இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக மாநில உரிமைகள் சார்ந்த மக்கள் போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய பெரும்பாலான தீர்ப்புகள் என்பது அது மாநில மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையம் விவகாரத்திலும் கூட நீங்கள் மாநில மக்களுடைய போராட்ட உணர்வுகளுக்கு மாறான ஒரு தீர்ப்பு தான் அளிக்கப்பட்டது. அதே போல் ஜல்லிக்கட்டு விவகாரம், 7 பேரினுடைய மரண தண்டனை விவகாரம், இப்படி எதை எடுத்தாலும் நீதிமன்றங்கள் மாநில அரசுகளுடைய உரிமைகளுக்கு மாறான தீர்ப்புகளை, மத்திய அரசிற்கு சாதகமான தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கு அனுமதி அளித்துவிட்டு பின்னால் எதிர்த்தீர்களே, அது வெறுமனே ஓட்டு வங்கி அரசியலுக்காக செய்தீர்களா என்று. அப்படி என்றால் ஒரு அரசு ஒரு விஷயத்தில் எந்த கொள்கை முடிவும் இல்லாமல் அவ்வப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது போன்ற முடிவுகளை எடுக்கிற போது அந்த அரசினுடைய முடிவுகள் நீதிமன்றத்தின் முன்னால் நம்பகத்தன்மையற்றதாக மாறிவிடுகின்றன என்பதைத்தான் அதிமுக அரசினுடைய இந்த செயல்பாடுகள் காட்டுகின்றன. அந்த வகையில் இந்த கெயில் எரிவாயு குழாய் பதிப்பிற்கு சாதகமாக வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மாநில அரசினுடைய உரிமைகளை முற்றாக பறிக்கக்கூடிய ஒரு விஷயம், மாநில அரசினுடைய அல்லது அந்த மாநில மக்களுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக இதை நாம் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும். மாநிலங்களினுடைய உரிமைகளுக்கு எதிரான விஷயங்களை மத்திய அரசு கொண்டு வருகிற போது அல்லது அந்த சட்டங்கள் அதற்கு சாதகமாக இருக்கிற போது அந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும், அந்த தீர்ப்புகள் மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் மாநில சுயாட்சி என்பது அர்த்தமுள்ள ஒன்றாக இந்தியாவில் இருக்கும், மாநில உரிமைகள் என்பது அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனநல ஆலோசகர் திருமதி யாழினி. ஒரு மனநல ஆலோசகரா இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே இருக்கும். சின்ன குழந்தைங்க வரைக்கும் பெரியவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதுலயும் இளம் சிறார்கள், பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் அதிகப்படியான தற்கொலைகள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க, உயிரையே மாச்சிக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு மீட்டு கொண்டு வரணும்னா என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் தேவைப்படுது? இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு மனநல ஆலோசகரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அது நம்ம ஒரு எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தோடையே தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடினா ஒரு வயதுக்கு அப்புறம் தான் பெரிய மன அழுத்தம் அதெல்லாம் வரும். ஒரு 40-50 வயதை கடந்தவங்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு இறுக்கம் அழுத்தம்லாம் வரது பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒவ்வொரு டேவுமே எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு சூழல். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன் உருவாச்சு? இதுக்கு யார் காரணம்? நாமளே தானா, இல்லை இந்த சமூகமா? எதெல்லாம் இங்க கொண்டு போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு இளம் சிறார்கள் பள்ளி பருவத்துல பள்ளிக்கு போற சின்ன 5-6 வயசு குழந்தையில இருந்து தற்கொலைன்ற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. தன்னோட உயிரை மாச்சிக்கிறாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இறுக்கம் அழுத்தம் ஏன் ஏற்பட்டிருக்குன்னு தெரியல. இந்த பணியை உங்களை முழுமையா ஈடுபடுத்திட்டு நிறைய இடங்கள்ல போய் நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ஏன் ஏற்படுது, அதுல இருந்து அவங்களை காப்பாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படி பல விஷயங்களை எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த மனம் அழுத்தம், ஒருத்தர் தன்னை உயிரை மாச்சிக்கிற அளவு ஒரு சின்ன குழந்தை போகுதுன்னா என்ன மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு சூழல், ஒரு மனச்சுமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, அந்த காரணத்துல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூசைடு தான் மேஜராக டீன்ஸில் செகண்ட் மேஜர் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் காஸ் மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ், அது இல்லாமல் இது மேஜர் காஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இளம் பருவத்தை எஸ்பெஷலாக 15 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இது அதிகமாக நடக்குது. இந்தியா இஸ் த ஹையஸ்ட் சூசைடல் ரேட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம
இந்த வாலிப பிரயாத்தை எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைங்கள்லேருந்து அந்த டீன் ஏஜ் வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிறு குழந்தையிலேருந்து அவங்க ஒரு பெரியவங்களாகிற வரைக்கும் நிறைய மாற்றங்கள். அப்போ வந்து அவங்க உடல் ரீதியாக மாற்றம் நடக்கும், இமோஷனல் ரீதியாக மாற்றம் நடக்கும், பிஹேவியர்ஸில் மாற்றம் நடக்கும். அப்போ இது எல்லாத்தையும் அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க மாற அவங்க வந்து பழகிக்கிறாங்க அடல்ட்ஹுட் வர்றதுக்கு. அந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மனநிலைமை எல்லாருமே கடந்து வர ஒரு விஷயம்தான். ஆனால் முந்தைய விட நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டு போகுது. அப்படின்னா இதுக்கு காரணம் வந்து வெளியில் நடக்கிற சூழ்நிலைகள் தான். மாற்றம் என்பது தனி நபர் ஒருத்தருக்கும் அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஒன்றா இருந்தாலும் வெளியில் இருக்க மாற்றங்கள் சூழல்கள் மாறும்பொழுது அதுக்கு தக்கன அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியாதப்போ இது நிறைய நடக்குது. இப்போது அடாலசன்ட் சூசைட் ஒரு டீன் சூசைட் நம்ம எடுத்தோன்னா நிறையா வந்து அவங்களுக்கு சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் கம்மியாயிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாய ரீதியாக நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிடுச்சு. முந்தி ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போ தாத்தா பாட்டி அவங்கள அரவணைக்கிறதுக்கும் அவங்கள கேட்குறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அப்போ வந்து நிறையா டொமெஸ்டிக் வயலன்சஸ் நடக்குது, குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் அப்யூஸ் நடக்குது, செக்ஷுவல் அப்யூசஸ் நடக்குது. இப்போ அந்த குழந்தை வந்து அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து ட்ரக் அப்யூசஸ். இப்போ கேட்டு அந்த குழந்தை விசாரிக்கிறதுக்கு இல்லை கண்காணிக்கிறதுக்கு கூட இப்போ ஆள் இல்லை. அப்போ அது ஒரு ஸ்டேஜில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெஸ் ஆகி அந்த சூசைடில் வந்து முடிக்குது. எப்போ ஒரு வாலிப பெண்ணோ இல்லை ஒரு பையனோ எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கலை, சொல்ல ஆள் இல்லை அப்படின்னு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இழந்து போய் தன்னாலேயும் அதை சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வரும்போது தான் இந்த சூசைட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி சூசைட்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 18 வயசுலேருந்தும் அதுக்கப்புறம் ஒரு 29லேருந்து 40 வயசில், அதாவது அது ஃபேமிலி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால அங்கே நிறைய சூசைட்ஸ் முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பள்ளியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க இந்த டீனேஜர்ஸ் இந்த 15-16 வயது இதில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. பட் இப்போது நம்ம சிலதை பார்க்குறோம், இன்னும் அதுக்கு கீழே இருக்கிற வயது பிள்ளைங்க கூட திடீர்னு போய் இப்போ பேப்பரில் படித்தது பாலத்துலேருந்து கீழே குதித்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போகிறாங்க, தன்னோட உயிரையே மாய்ச்சிக்கிறாங்க? இப்போ ஒருத்தவங்க வந்து உயிரை மாற்றிக்கிறது கடைசி அட்டெம்ப்ட் தான். அதுக்கு முன்னாடி அவங்க நிறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க. என்ன நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன், இந்த முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே உணர வேண்டியது, யாருமே வந்து சாகணுன்ற முடிவோடு இருக்கிறது இல்லை. அது வந்து இட் இஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். எனக்கு உதவி வேணுங்கிறத வந்து அவங்க அது இயலாமையினாலேயும் அவங்களால உதவி கிட்டாத ஒரு நிலைமையிலையும் என்னால் இதை சமாளிக்க முடியல அந்த விரக்தினாலேயும் தான் அதை கமிட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கம், சொசைட்டி வந்து ஃபேமிலி, அவங்களோட சுற்றத்தார், நண்பர்கள் அவங்க கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை வந்து இமோஷனல் நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுக்காம பின்தங்கி வச்சுருக்கோம், அதாவது நம்ம அதை கொடுக்காம வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய லேக். அதாவது போஷாக்கான உணவு கொடுத்தா தான் குழந்தை நல்லா வளரும். அந்த உணவு கொடுக்காம இருந்தாலே அதுக்கு நலிவு ஏற்படும். அந்த மாதிரி இமோஷனல் நெக்லெக்ட் பெரிய, அதாவது தனக்கு யாரும் தன்னுடைய சுமையை ஷேர் பண்ணிக்க இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டர். இன்னொன்று தன்னால் அந்த சுமையை ஏற்றுக்க முடியல. அப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தையோட பார்வையில் அது பெருசாக தெரியுது. இப்போ ஒரு எனி ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நிறையா வந்து பெற்றோர் 2 பேரும் வேலை செய்கிறனால யாராவது பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ நிறைய செக்ஷுவல் அப்யூசஸ் ரிலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தையோட மனசில் தங்கிடுது. லேட்டராக அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகும் போது ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகரிங் ஃபேக்டர் ஏற்பட்டால் கூட இதெல்லாம் சேர்த்து வச்சு அதில் காட்டும். ஒரு ஈவெண்ட்னால சூசைட் பண்ணுறதில்ல, நிறைய கல்மினேட் ஆகி மொத்தமாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டில் இட் இஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். வெதர் தே அட்டெம்ப்ட் சூசைட். இப்போ சூசைட்லேயே 2 இது இருக்குது. ஒன்று பேரா சூசைட், இன்னொன்று சூசைட். பேரா சூசைடுங்கிறது என்னென்னா அவங்க வந்து சூசைட் பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது, தன்னை உயிரை மாய்ச்சிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் எனக்கு உதவி தேவைங்கிறத காட்டிக்கிறதுக்காக இந்த கை அறுத்துக்கிறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது, மெடிசன், அதாவது நல்ல லீகலைஸ்ட் மெடிசனையே கொஞ்சம் ஓவர் டோஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பேரா சூசைட்ஸ். இதையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா இட் இஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். எனக்கு வந்து அட்டென்ஷன் தேவை, உதவி தேவைங்கிறத அவங்க இப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதே மாதிரி அட்டெம்ப்டட் சூசைட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். பொதுவாகவே அட்டெம்ப்டட் சூசைட்ஸ் கேர்ள்ஸ் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க, பட் பாய்ஸ் தான் கம்ப்ளீட்டட் சூசைட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அதாவது சூசைட், தற்கொலை முயற்சி முழுமையடைகிறது வந்து
ஆண்கள் இதில் தான் நிறைய பார்க்குறோம். 2:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம சூசைட்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க கேர்ள்ஸ் வந்து நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறது பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கே ரீசன் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா நீங்கள் சொன்னீங்க அவங்க இயலாமை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் இதில் பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்க, அதுவும் இந்த 10th-லேருந்து 12th இந்த ஸ்டேஜ் 9th-லேருந்து +2 வரைக்கும் இருக்கிற இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உயிரிழப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு வந்து அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய நண்பர்களா, இல்லை வீடு ஒரு அமைப்பாக இருக்கணுமா, இல்லை படிப்புங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு சுமையாக போனது ஒரு காரணமாக இருக்குமா? ஏன் இந்த மாதிரியான நேரங்கள் நடக்குது மேடம்? அடாலசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த இமோஷ்னல் டர்புலண்ட் பீரியட், அந்த பீரியடில் அவங்க போகும்பொழுது நிறையா வந்து இந்த கோவங்கிறது வந்து சிலர் வெளியே காட்டுறாங்க, சிலர் வந்து உள்ளே அதை வந்து வாங்கிக்கிட்டு தாம் மேலே அந்த கோவத்தை காட்டுவாங்க. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பழி வாங்கிறதுக்காக யாருக்காவது ப்ரூவ் பண்ணணுன்னு நினைப்பாங்க, ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்ட்ஸ், இல்லைனா அட்டென்ஷனுக்காக பண்ணுவாங்க. சிலர் வந்து இந்த ஃபால்ஸ் பிலீஃப் ஆஃப் பீயிங் ரீபார்ன் அகெயின், இல்லை திருப்பி ரீயூனியன் நடக்கும், அந்த மாதிரி பண்ணுறாங்க. லவ் அஃபேர்ஸ் ஒரு 2.1% இருக்குது இந்தியாவில். பிகாஸ் ஆஃப் தேட் தே கமிட். ட்ரக் அப்யூஸ் அண்ட் ட்ரக் அடிக்ஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் யூத்தில் வந்து இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இன்னொன்று வந்து இட் இஸ் அ த்ரெட், அதாவது தே ட்ரை டு கண்ட்ரோல் த அதர் பீப்புள். எஸ்பெஷலாக இந்த பிஹேவியர் வந்து சூசைடில் டீன்ஸில் நிறையா இருக்கும். அதாவது நான் இதை பண்ணிக்குவேன், எனக்கு ஏதாவது பண்ணலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன், நீங்கள் எனக்கு அது செய்யலைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இது அக்ரெஷன் மூலமாக தே ட்ரை அண்ட் கெட் இட். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஓகே, உங்களோட அனுபவத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இப்போ பேசணும்னா, இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, அது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருந்தது, உங்களோட உதவி மூலமாக அது சரி செய்யப்பட்டதுன்ற மாதிரி ஏதாவது நிகழ்வு எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இது ஒரு நபர் இருந்தாங்க. இந்த நபர் வந்து ரொம்ப சந்தோஷமாக, வெளியில் ரொம்ப ஹாப்பியாக, ஒரு ரொம்ப பப்ளி பர்சனாக இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு மனசில் சோகம் இருக்குன்றது கூட தெரியாது. அப்போ அவங்க கவுன்சிலிங் வந்தப்போ பார்த்தோன்னா கையிலலாம் நிறைய மார்க்ஸ். அப்போ அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க போக போக அவங்க பேச 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 அவங்க சொல்கிறாங்க, குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, பேச ஆள் இல்லை, அப்பா அம்மாவுக்குள்ள பயங்கரமான சண்டை, இதனால அவங்களுக்கு நிம்மதி இல்லை. நல்லா படிக்கிற நபர், நல்லா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறவங்க, இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இருக்க அந்த குழப்பம், அந்த இதை வந்து அவங்களால ஈடுகட்ட முடியல. அதனால அவங்க 2 பேருக்கு அப்பா அம்மாவுக்கு நடக்கிற குழப்பத்தில் இந்த நபர் வந்து அதை தாங்கிக்க முடியாமல், ஹெல்ப்லெஸ்னஸ், பேச முடியாமல், அந்த கோவத்தில் யார் என்ன அவங்கள பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் கையை வெட்டிக்குவாங்க. ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட். அவங்க வந்ததே வந்து நான் அடிக்கடி என்னை மீறி இது நடக்குது, எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறதுன்னு தெரியல, நான் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த மாதிரி வந்தது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் வந்து குடும்ப சூழ்நிலையால் தள்ளப்பட்டு இந்த மாதிரி மேலே அந்த கோவத்தை காட்டிக்கிட்டு, மற்றவங்க மேலே காட்ட முடியாமல் அந்த கோவத்தை உள்வாங்கி மேலே காட்டிக்கிட்டு இந்த மாதிரி சூசைடில் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இது வந்து இட் வில் பிகம் அ கம்ப்ளீட்டட் சூசைட் if the attack is fatal. ஸோ அப்படி அதில் பார்த்துட்டு ரெகுலராக அவங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து அவங்களோட மனசில் இருக்கிறத பேச ஆரம்பித்து எப்படி இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஸ்பெசிஃபிக். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ அப்பா அம்மா பிரச்சனைங்கிறது தனி, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தனி. அப்போ இவங்கள வந்து இவங்களோட இன்டர்னல் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி, சைக்கலாஜிக்கல் மென்டல் ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி, இன்னும் கொஞ்சம் அசர்ட்டிவாக கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, அவங்களுக்கு எங்கே அது அவங்கள wherever it's depleted அந்த ஏரியாஸில் ஒர்க் பண்ணி இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக அந்த ஹேபிட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த சூசைடல் இன்டென்ட்டுங்கிறது வந்து யாருக்கு வேணால் வரலாம், இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப பாவம், ஏன்னா இந்த டீன்ஸ் வந்து அவங்க அந்த பீரியடில் இருக்கும்பொழுது வெளியில், அதாவது மெல்லவும் முழுங்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த கரிசனை இருந்தாலே அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க.
ஸோ இப்போ இவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம செவி கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் நம்ம இருக்கோன்னு ஒரு அந்த மாரல் சப்போர்ட் சொன்னாலே அவங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல புரியுது. இப்போது இதில் பெற்றோரோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது மேடம்? இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாலும் பசங்களை வந்து பீரியாடிக்காக நம்ம கண்காணிக்க வேண்டியது எவ்வளோ தூரம் முக்கியம், அதை நம்ம எப்படியெல்லாம் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு? பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பிறந்ததுலேருந்து இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தைய நம்ம எப்படி ஆசையாக எடுத்துக்கிறோம் அரவணைக்கிறோங்கிறது வந்து ரைட் ஃப்ரம் த பர்த், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வளர்ச்சி சூப்பர்விஷன். இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெக்லெக்ட், அதாவது அது எப்படி வேணால் போட்டோம் ஃப்ரீடமுங்கிற பேரில் நம்ம அப்படியே கையை கழுவி விட்டுடுறாங்க. இல்லை குழந்தைக்கு வந்து ஓவர் பேம்பரிங் பண்ணுறாங்க. ஓவர் பேம்பரிங்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் தான், அதுவும் ஒரு டைப் ஆஃப் அப்யூஸ் தான். ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து குழந்தை ஈகோயிஸ்டிக்காக ஆகிடும், செல்ஃப் சென்டர்ட் ஆகிடுவாங்க. இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இமோஷனல் நெக்லெக்ட், அதாவது கொடுக்க வேண்டியது நம்ம பெற்றோர் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குடும்ப அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது, டிவி, இன்டர்நெட், மொபைல்ஸ், கேமிங் இதெல்லாம் கம்மியாக இருந்தது. அப்போ குடும்ப நேரங்கள் இருந்தது. இன்ஃபேக்ட் ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த குடும்பங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களோ அந்த பகிர்தல் நேரம் இருக்கோ அங்கே வந்து டிப்ரெஷன் ரேட் கம்மியாக இருக்குது. சூசைட் ரேட்ஸ் டெஃபினட்டாக டவுன் ஆயிரும். ஏன்னா டிப்ரெஷன் டீன்ஸில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் காசஸ் ஆஃப் டெத் இன் டீன்ஸ். அவன் அதிகமாக குடிக்கிறான், அடிக்ஷனுக்கு போகிறாங்க, அதனால அவங்க டெத் ஆகுறாங்க, ரேஷ் டிரைவிங்னாலன்னு இருந்தாலும் குடிக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு நீட் இருக்குது, அந்த டெஃபிசிட்டை அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து எண்ட் ரிசல்ட் தான் தெரியுது, அவங்க குடிக்கிறாங்க, அவங்க ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் அவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருந்த அந்த இமோஷனல் சப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பெற்றோர்கள் வந்து இப்போ நம்ம குளோபலைசேஷன் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆகிறோன்ற பேரில் போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், இட்ஸ் அ குட் திங். ஆனால் எவ்வளோ முக்கியம் குடும்பத்துக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இது ஸ்டெபிலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி ஃபார் த சைல்டு. இது வந்து க்ரோயிங், ஒரு பயிரை வந்து நல்லா உரம் போட்டு வளர்க்குற ஸ்டேஜ் மாதிரி. அந்த ஸ்டேஜில் நம்ம விட்டுட்டு நாளைக்கு இந்த பழம் நல்லாவே இல்லை, இது ரொம்ப சல்லுன்னு இருக்குது, சீப் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா நம்ம நல்ல உரமாக போட்டு நல்லா அதை பாதுகாத்து வளர்த்தா நாளைக்கு அது நல்ல கனியை கொடுக்க போகுது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் நாளைக்கு அந்த அடாலசென்ட்டையோ அந்த குழந்தையோ ப்ளேம் பண்ணுறது சரியில்லை. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு, இந்த ஃபியூ மந்த்ஸ், ஒரு வயசு லெஸ் தென் 1 இயரில் கூட அந்த ப்ளே ஸ்கூல் க்ரச்சில் போய் விடுற ஒரு கல்ச்சர் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நேராக ஸ்கூல். இப்போது வீட்டில் இருக்கிற நாட்களை விட நேரங்களை விட அதிகப்படியான நேரங்கள் ஒரு பள்ளியில் தான் செலவிடுறாங்க. அந்த அடோலசன்ட் ஸ்டேஜ் வரைக்குமே 1 இயர்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் ஸ்பெண்ட் இன் ஸ்கூல்ஸ். ஸோ இப்போ ஒரு டீச்சர், இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ தூரம் முக்கியம் மேடம்? There is a very nice saying. அது என்ன சொல்லுவாங்கன்னா, a child learns what he lives. அதாவது எந்த சூழ்நிலை அந்த குழந்தை வளருதோ அதை தான் அந்த குழந்தை கற்றுக்கும். நம்ம எவ்வளோ தான் ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும் கிடையாது, அதை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ, என்ன பிஹேவியர்ஸ் பார்க்குறாங்களோ அதை மட்டும்தான் அவங்களோட மைண்ட், அவங்க சிஸ்டம் கிரகிச்சிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற சிஸ்டமில் நிறைய க்ரீட் சிஸ்டம் வரும்போது இட் இஸ் ஆக்சுவலி அ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த பேரண்ட் ரோல். அப்போ அவ்வளோ தூரம் அவங்க வந்து அன்பையும் பராமரிப்பையும் காட்டணும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த படிக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேவே மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது எப்போ ஒரு விஷயத்த அந்த குழந்தை சந்தோஷமாக பண்ணுதோ, இயல்பாக பண்ணுதோ, இயற்கையாக பண்ணுதோ அப்போ அதில் வளர்ச்சி நிறையா இருக்கும், க்ரியேட்டிவிட்டி, ஸ்பான்டேனிட்டி நிறையா இருக்கும். அப்போ அந்த குழந்தை வளரும் போதே ஒரு இண்டிபெண்ட் மைண்ட் செட்டரோட ஒரு அட்டானமஸ் சைல்டாக நாளைக்கு கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் சேரும். அதனால் இவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவாவோ, ஒரு அடக்குமுறையாவோ, ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், அதாவது ஸ்ட்ரிக்ட்னஸ்ன்ற ஃபார்மில் ஃபிசிக்கல் இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மோர் அக்செப்டிங், கொஞ்சம் மோர் ஓப்பன். அந்த சைல்டு வந்து குழந்தை க்ரீச் போகும்போது அழக்கூடாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு வலியை கூட்டிகிட்டு போய் தலையெழுத்தேன். அப்போ அந்த குழந்தைக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் குழந்தை அழுது. சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக துள்ளி குதிச்சு பார்க் போகும்போது சந்தோஷமாக தான் போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அவங்க ஏற்படுத்தணும். இன்ஃபேக்ட் அவங்க கொடுக்குற எல்லா மெத்தட்ஸுமே ப்ளேவே மெத்தட்ஸாக இருந்தால் இட் வில் ரீச் த சைல்டு மோஸ்ட் எஃபெக்டிவ். யூஸ்வலாக இந்த மாதிரி
ஸ்டேஜஸ் க்ரீச் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் எக்ஸ்ப்ளரேட்டரி ஸ்டேஜ். அதாவது அவங்களே கற்றுக்குவாங்க, என்விரான்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய அவங்க சிஸ்டம் எடுத்துக்கும், நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கள ஃப்ரீ ப்ளே விட்டாலே அவங்க நல்லா நிறையா கற்றுக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டைம் வச்சு நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்ட்ஸை ஒரு ப்ளேவேயோ ஒரு மியூசிக்கோ ஒரு டான்ஸோ அப்படி பண்ணால் குழந்தைங்க அழவே மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து க்ரீச்சுக்கு போகிறாங்க, நர்சரி போகிறாங்கன்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் ஹாவ் அ கிரேட் ரோல் இன் தட், பிகாஸ் தே ஆர் ரீப்ளேசிங் த பேரண்ட் ரோல். பேரண்ட் பண்ண வேண்டிய அந்த 6 வயசு வரைக்கும் குழந்தைய மடியில் வச்சு பார்த்து அதுக்கு நான் இருக்கேன், நீ என்ன பண்ணாலும் அன்கண்டிஷ்னலாக அக்செப்டன்ஸ் அது இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு நல்ல சுய மரியாதை வரும், செல்ஃப் எஸ்டீம் வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். உள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே என்ன எதிர்ப்பு வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. உள்ளே வீக்காக இருக்குது, நான் ஒன்றும் இல்லை, என்னை யாரும் நேசிக்கலை, நான் ஐம் நாட் அக்செப்டட், ஐம் ஜஸ்ட் another திங். அப்பா அம்மா வராங்க, ஏதோ பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளோதான், பொம்மையோட நான் ஒரு பொம்மை, நான் ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதாவது இதெல்லாம் இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி அந்த சைல்டோட சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஹி வில் ஃபீல் வர்த்லெஸ். அதை என்ன பண்ணுவான், சில டைம்ஸ் டிப்ரெஸ்டாக, இப்போ டிப்ரெஷன் இதெல்லாம் அப்படியே ஸ்லோவாக பில்டப் ஆகி டீன்ஸில் வந்து காட்டும். ஏன்னா அது சேஞ்சிங் டைம் இல்லையா. அப்போ ஒன்று இந்த குழந்தை வந்து அலூஃபாக இருக்கும், சைல்டு அலூஃபாக இருக்கும். என்ன உங்கள் குழந்தை எப்போ பார்த்தாலும் உட்காந்து சிஸ்டமையே நோண்டிட்டு இருக்கான், இல்லைனா கேமிங்கே பார்க்குறான், இல்லைன்னா அது ஒன்றும் திடீர்னு வந்தது கிடையாது, ஓவர் த இயர்ஸ் நம்ம பண்ணி வச்சது தான் அப்போ அங்கே வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா ஓவர் அக்ரெசிவாக ரொம்ப டாமினண்ட்டாக எல்லாரையும் இது, அப்போ அங்கேயும் தே நீட் அட்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக வளருது. நம்ம கடைசி எண்டு தான் பார்க்குறோம், இந்த படம் நல்லா இல்லைங்கிறது தான் பார்க்குறோம். பாவம் செடி கஷ்டப்பட்டதோ அது நியூட்ரிஷனுக்காக தவிச்சதோ நம்ம விட்டுடுறோம். கண்டிப்பாக. இதை தாண்டி இப்போ பள்ளிகள்னு வரும்போது நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள், ஒரு ஆசிரியர் தான் வந்து அவங்களோட ஒரு குழந்தைங்களோட வாழ்க்கையை முழுமைப்படுத்தணும் அப்படின்னும் போது இன்றைக்கி பல பள்ளிகளில் ஆசிரியர்களாலேயே மாணவிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம், பேப்பரில் கூட படிக்கிறோம். முன்னாடி இந்த பெங்களூரில் நடந்த இன்சிடெண்ட் வந்து சின்ன குழந்தைய ஒரு ஆசிரியரே அப்யூஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன ஒரு சேஞ்ச் இதில் வரணும் மேடம்? ஆசிரியர்கள் அதாவது திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. மனசில் எவ்வளோ எண்ணங்கள் இருக்கும், எல்லாருமே இப்படி தான் நினைக்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்கன்னு இல்லை. ஆனாலும் இப்படி நடந்துக்கணும், இப்படி செய்யணும்னு ஒரு வரைமுறைக்குள்ளே தனி நபர் ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் அவங்களோட அப்ரிங்கிங்கும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு 50 வயது முதியவர் வந்து ஒரு 5 வயசு ஒரு பிள்ளைய வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நிறையா இந்த மாதிரி இதை எடுத்து ரீசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த அப்யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த வயசில் ஏதோ அப்யூஸ் நடந்திருக்கு. அது அப்போ அவங்களோட செக்ஷுவல் மெச்சூரிட்டி அந்த ஏஜில் அப்படியே நின்றுடுது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தாலே இவங்களை வந்து அப்யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இட் கோஸ் பேக் அந்த அப்யூஸ்டு சைல்ட்லேருந்து அப்யூசரோட மைண்ட் செட்டை பார்த்தீங்கன்னா சம்வேர் இட் இஸ் தேர். இதுக்கு ஒரே இது வந்து இருக்கலாம், ஆனால் அந்த தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான், அந்த அவேர்னஸ் தட் ஆமாம் எனக்கு இந்த எண்ணம் இருக்குது, பட் அதுக்காக இன்னொரு உயிரை நான் வந்து பாதிக்கணுமா, சஃபர் பண்ணணுமா அப்படின்னு அவங்க யோசித்தாங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் தி ஒன்லி திங் தட் கேன் ஸ்டாப் தெம். நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தூண்டுகோலாக இருக்கும், ஆனால் அதை முதல் நான் உணர்ந்துட்டு ஆமாம் எனக்கு இந்த இடத்துல வீக்னஸ் இருக்குது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக இன்னொரு உயிரை பாதிச்சு வாழ்க்கை பூரா அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாகவும் ஒரு அவமானமாகவும் அவங்கள வளர விடாமல் அதை சிதைக்கும்னா இது எனக்கு தேவையா அப்படின்னு அந்த நபருக்கு யாராக இருந்தாலும் when they question and they want to stay out of it, அப்போ மட்டும்தான் அதை அவங்களால இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் போய் மாரல் போலீசிங் பண்ண முடியாது. பொதுவாகவே இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூசைட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கவுன்சிலிங் ஆலோசனைகள் அப்படின்னு வந்ததுன்னா எப்படி பண்ணுவீங்க மேடம்? இப்போ யாராவது ஒருத்தவங்க சூசைட் அப்படின்னு வரும்பொழுது இம்மீடியட்டாக சூசைட் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணிவிடும், மற்றபடி அந்த அழுத்தம் வந்து எப்படி ஒரு பானையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக தண்ணி சேர்ந்து மொத்தமாக சேரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இவெண்ட் ட்ரிகர் பண்ணிவிடும். அப்போ சூசைட் பண்ணுறவங்க வந்து உடனே பண்ணதோட வார்னிங் சைன்ஸ் நிறையா கொடுப்பாங்க.
அந்த வார்னிங் சைன்ஸ்க்கு குடும்பமானாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி தே ஷுட் பி மோர் ஓப்பன் அண்ட் அலர்ட். அதாவது எப்போவுமே வந்து நல்லா கலகலான்னு இருக்கிறவங்க பிஹேவியரில் ஒரு மாற்றம் இருக்குது, திடீர்னு அவங்க அலூஃப் ஆகிடுறாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, எப்போவுமே செய்கிற சந்தோஷமான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க, இல்லை எப்போவுமே அவங்க ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்காங்க அதிலெல்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, லைஃப்லேயே பொதுவாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சோகமாக இருக்காங்க, ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று தூக்கத்தில் மாற்றம், சரியாக தூங்க மாட்டாங்க, இல்லை ஓவராக தூங்குவாங்க, இல்லைனா சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லைனா ஓவராக சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்லீப் பேட்டர்ன்ஸு ஈட்டிங் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க பிஹேவியரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலர் வந்து அலூஃப் ஆவாங்க, சிலர் பயங்கர ஓவர் ஜாலியாக ஓவர் என்தூசியாஸ்டிக்காக அந்த மாதிரி காட்டிக்குவாங்க. ஸோ சடன் சேஞ்ச், அக்ரெசிவ் ஆவாங்க, கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக கோவப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸ்கூலிங்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, கிரேட்ஸ் கீழே போகும், யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் முந்தி மாதிரி ஏன்டா அவன் முந்தி மாதிரி சரியாக பழக மாட்டேங்கிறான், அலூஃபாக இருக்கான். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி அலூஃபாக இருந்தால் டக்குன்னு நோட் பண்ணிடுவாங்க. சைலண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எப்போவுமே சைலண்ட்டாக இருந்தால் அது எப்பவுமே உணா முஞ்சி அப்படின்னு ஒதுக்கிடாமல் ஏதோ ஒரு விஷயம் முந்தியோட ரொம்ப அலூஃபாக இருக்கான், திடீர்னு ஒரு மாற்றம் தெரியுது, பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் தெரியுது, சோகமாகவே அலையிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் உடனே அவங்கள வந்து யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, அவங்க நியர் பீப்புள், அவங்க வந்து அவங்கள கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கள பேச ஹெல்ப் பண்ணி அவங்க கரிசனைகளை ஷேர் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகிடும். அவங்க அதை பற்றி பேச ஆரம்பிக்க ஒரு தெளிவு வரும். இப்போ சூசைட் அப்படின்னு போனோன்னா ஒருத்தவங்க அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னா பண்ண வேண்டிய முதல் விஷயம் அவங்க கூட இருக்கணும், ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். இப்போ யாராவது ஒருத்தவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேச்சிலையாவது சொல்லிடுவாங்க, எனக்கு சாகணும் போல் இருக்குது, வாழ்கிறதே வேஸ்ட், இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, கொஞ்ச நாள் சரியாக இல்லை, அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மலாக இல்லை, எப்பவும் போல் இயல்பாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, இவன் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவான், சாவரன்வா சாகவே மாட்டாங்க, இந்த மாதிரி ஜோக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொஞ்சம் சீரியஸாக அடிக்கடி இந்த மாதிரி பேசுகிற என்னாச்சு, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அந்த கன்சர்னை ஷோ பண்ணும். ஸோ கண்டிப்பாக அவங்க தே வில் டாக் அபவுட் இட், தே வில் ட்ரா அபவுட் இட், தே வில் ரைட் அபவுட் இட், எங்கேயாவது அவங்க சிக்னல்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அதை ஓவர்லுக் பண்ணிடுவோம். நிறைய சூசைட்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் லீவ் அ சூசைடல் நோட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 3 கிரைட்டீரியன்ஸ் கொடுக்குது சூசைடுக்கு. ஒன்று வந்து த பர்சன் யார் சூசைட் பண்ணிக்கிறாங்களோ அந்த சாகணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளேருந்து வந்திருக்கணும். அண்ட் இன்டென்ஷன் வந்து ஷுட் பி வெரி கிளியர், தேர் ஷுட் பி அ ரீசன் ஃபார் இட், அண்ட் ஒரு அன்நேச்சுரல் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்கணும். இது 3 தான் ஸ்டிப்புலேட் பண்ணுறாங்க இஃப் இட்ஸ் அ சூசைட். இது 3த்தில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட வேறு ஏதாவது மர்டர் இல்லை வேறு ஏதாவது காசஸாக தான் அதை இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு சூசைட் நடக்கிற பட்சத்தில் அவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக சமுதாயங்கிறது வந்து குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து தான். அப்போ அவங்க வார்னிங் சைன்ஸுக்கு ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஃபேமிலி மெம்பரோ ஒரு ஃப்ரெண்டோனா ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது, இப்போ கூட இருக்க முடியல டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல், அவங்க கூட பேசி அவங்கள பேச வைக்கணும். So some presence is necessary, at least invisible or visible. Visible is best. முடியலன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஸோ தட் அந்த நேரத்தில் they need that support. அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா, பேச ஆரம்பிக்கும்பொழுது ஜட்ஜ்மெண்டல் கமெண்ட்ஸ் கொடுக்கவே கூடாது. என்ன இப்படி பண்ணிட்டே, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் தப்பு, இதுக்கு போய் பண்ணிட்டியா. அப்போ அவங்க சொல்ல வர காரணத்தை நம்ம மட்டுப்படுத்துகிறோம். அவங்களோட வலி அவங்களுக்கு பெருசாக தெரியுது, அது அவங்களுக்கு உண்மை. அதை நம்ம மட்டுப்படுத்தும் போது அவங்கள நம்ம பேசாமல் தடுத்துடுறோம். ஸோ ஜட்ஜ்மெண்டல் கொஸ்டின்ஸ், ஏன் இப்படி பண்ணேன்னு அவங்கள குத்துறதோ இல்லை சுட்டி காட்டுறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லாமல் லிசன் அண்ட் லிசன், அவங்கள பேச விட்டு எதனால இந்த மாதிரி ஆச்சு, நாங்கள் இருக்கோம் பேசுங்கன்னு அந்த ரீஅஷ்யூரன்ஸ் கொடுத்தாலே 90% they will talk about it more, and the more they talk about it அந்த இமோஷ்னலாக அந்த வலி வந்து ஒரு அளவுக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக we will have to guide them to professional help. அதோடு நிறுத்திடாமல் ஏதோ இவங்க சும்மா அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு சூசைடுக்கு பின்னாடியும் there is a reason, ஏதோ ஒரு ஹெல்ப்புக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதை சந்திக்காமல் ஒரு வாட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணாட்டி அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அட்டெம்ப்டில் அவங்க they will complete the suicide. ஓகே.
ஒரு மனநல ஆலோசகரா இன்னைக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கான இந்த தற்கொலை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துது. அதுவும் இளம் சிறார்கள், ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் அதிகப்படியான இந்த தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்? அந்த நேரத்தில் அந்த மாதிரியான பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட உதவி ஒரு பெற்றோராகவும் சரி, சமூகம் சார்ந்தும் ஒரு ஆசிரியராகவும் எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுது, அவங்கள நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அந்த நிலையிலேருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மாற்றிட்டோம்னாலே போகிறோம், அவங்க மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் ஈடுபட மாட்டாங்கன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேடம். வணக்கம். நம் செவிகளால் கேட்டு அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 7 திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களினுடைய பிறந்த நாள். 1902 ஆண்டு பிப்ரவரி 7ஆம் நாள் சங்கரன் கோயில் என்னும் ஊரில் பிறந்தவர் பாவாணர் அவர்கள். ஏறத்தாழ 80 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து அதற்கு பிறகு 1981 அவர் மறைந்தார். ஆனாலும் மறையாத புகழை தமிழுக்கு அவர் தந்தார். அவர் இல்லை என்று சொன்னால் தமிழினுடைய சொற்பிறப்பியல் அகராதி, ஒரு வேர்ச்சொல் ஆய்வுகள் போன்றவை தமிழில் இந்த அளவிற்கு நடந்திருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய வினாவாகும். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் மிகுந்த பெருமிதத்தோடும் மகிழ்வோடும் நடைபெற்றது என்று சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்ட களமாகவே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். தன் சுகம் மறந்து, தன்னை மறந்து, தன் குடும்பம் மறந்து, தமிழையே நினைந்து, தமிழுக்காகவே வாழ்ந்து, தமிழாகவே வாழ்ந்து, தமிழுக்காகவே மறைந்தும் போனவர் என்று நாம் பாவாணர் அவர்களை குறிப்பிடலாம். பாவாணர் அவர்கள் கல்வித்துறையிலே பணியாற்றியவர். சேலத்திலே கல்வித்துறையிலே ஆசிரியராக இருந்தவர். பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே 5 ஆண்டுகள் மொழியியல் துறையில் அவர் இணை பேராசிரியராக, ரீடர் என்று நாம் சொல்லுகிற அந்த பொறுப்பிலே இருந்து பிறகு அங்கே இருந்து விலக்கப்பட்டு காட்டுப்பாடி, இன்றைக்கு காட்பாடி என்று அழைக்கப்படுகிற அந்த காட்டுப்பாடியில் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை தொடர்ந்தது. அவர் தமிழ் மொழியினுடைய வேர் சொற்கள் குறித்து ஏராளமான ஆய்வுகளை செய்திருக்கிறார். பல சொற்களை நாம் சமற்கிருத சொற்கள் என்று நினைத்து கொண்டிருக்க அவையெல்லாம் தமிழ் சொற்கள், அவற்றுக்கான வேர்கள் தமிழில்தான் இருக்கிறது என்று மெய்ப்பித்து காட்டியவர் நம்முடைய பாவாணர் தான். பாவாணர் இல்லை என்றால் சுண்ணம் என்கிற சொல்லையே சூர்ணிகா என்கிற சமற்கிருத மொழியிலே இருந்து வந்த சொல் என்று சொல்லியிருப்பார்கள். பாவாணர் தான் மிக எளிமையாக மக்களினுடைய பேச்சு வழக்கிலிருந்து அது எப்படி தமிழ் சொல் என்பதை நிறுவி காட்டினார். சுண்ணம் என்பதற்கு சுள் என்பதுதான் வேர்ச்சொல் என்பதை பாவாணர் காட்டினார். சுள் என்றால் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், கிராமப்புறங்களிலே வெயில் சுள்ளென்று அடிக்கிறது, எறும்பு சுள்ளென்று கடிக்கிறது என்று அந்த சுள் என்பது சுரீர் என்கிற பொருளில் இன்றைக்கும் வழக்கிலே இருக்கிறது. எனவே அந்த பழிச் என்கிற அந்த தன்மைதான் சுள் என்பதிலே இருந்து அது சுண்ணம் ஆகியிருக்கிறது. சுண்ணாம்பு என்றால் பழிச்சென்று இருக்கும் என்று பொருள். எனவே அந்த சுண்ணம் என்கிற சொல்லுக்கான வேர் சொல் தமிழில் இருக்கிறது என்பதை நிறுவி காட்டியவர் பாவாணர் அவர்கள். எனவே அவருடைய திறமையை வியந்து அவரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நீங்கள் பணியிலே அமர்த்த வேண்டும் என்று சேலம் ராமசாமியார் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அன்றைக்கு சேலத்துக்கு வந்திருந்த அரசர் முத்தையா அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவரை நியமிப்பதற்கு அங்கே இருந்த பேராசிரியர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காரணம், எந்த ஒரு அரங்கத்திலும் தவறென்றால் தவறு என்று எழுந்து பேசிவிடுகிற இயல்பு கொண்டவர் பாவாணர். யாருக்காகவும் மட்டு மரியாதையோடு இருக்க வேண்டும், அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற சமரச போக்கு என்றைக்கும் பாவாணரிடத்திலே இருந்தது இல்லை. அவர் எத்தனை பெரிய பதவியிலே இருந்தாலும் அவர் சொல்லுகிற அந்த செய்தி பிழையானது என்றால் உடனே அரங்கிலேயே எழுந்து மறுத்து விடுகிற இயல்புடையவர் பாவாணர். எனவே அப்படி அவரால் மறுக்கப்பட்ட பேராசிரியர்கள் சிலர் அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெரிய பொறுப்பில் இருந்த காரணத்தால் பாவாணர் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு
லெப்பக்கரு ராமநாதன் அவர்கள் தமிழ் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பொறுப்பேற்றதற்கு பின்னால் அவர் அரசரிடத்திலேயும் இணைவேந்தரிடத்திலேயும் சொல்லி பாவாணருக்கு அமர்த்த ஓலை பெற்று தந்தார். நான் பாவாணர் மொழியிலேயே சொல்லுகிறேன். இல்லையானால் வேலை நியமன ஆணை என்று நாம் சொல்லுவோம். இன்னமும் வழக்கில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்றால் தான் பலருக்கும் சட்டென்று புரியும். ஆனால் பாவாணர் அதனை வேலை அமர்த்த ஆணை என்று சொல்லுகிறார். அந்த அமர்த்தோலை கிடைத்ததற்கு பிறகு 1956 ஜூலையிலிருந்து 61 செப்டம்பர் வரையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் இணை பேராசிரியராக பாவாணர் பணியாற்றினார். அப்போதுதான் அந்த அகர முதலி பணி தொடங்கிற்று என்று சொல்ல வேண்டும். ஆனாலும் அங்கே இருந்த பேராசிரியர்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமோ ஒரு உடன்பட்ட பார்வையோ பல நேரங்களில் ஏற்படவில்லை. இன்னமும் சரியாக சொன்னால் அவருடைய பணிகளை ஆராய்வதற்கென்று அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிற்கு சுனித்குமார் சாட்டர்ஜி என்கிறவர் தான் தலைமையேற்றார். அவருடைய பெயர் சுனித்குமார் சாட்டர்ஜி என்பது தான். அதனை அவரே சாட்டர்ஜி என்று எழுதி கொண்டார். அவர்தான் இவருடைய ஆய்வுப் பணிகளை சரிபார்ப்பது என்பதையே பாவாணர் அடிப்படையில் முதலில் முற்றுமாக மறுத்தார். காரணம், அவர் ஒரு வங்காள பார்ப்பனர். அவர் தமிழை ஆங்கிலம் மூலமாக கற்றவர். தமிழை தமிழால் கற்ற தமிழனாகிய என்னை மேற்பார்வையிட ஒரு வங்கத்து பார்ப்பனர் வருவதை நான் எப்படி அனுமதிப்பது என்றுதான் பாவாணர் கேட்டார். பிறகு நண்பர்கள் எல்லோரும் வலியுறுத்திய காரணத்தால் ஒரு கல்லூரியில் ஆசிரியர் பணி கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு 250 ரூபாய் மாத ஊதியம். 250 ரூபாய் குறைவு என்று இன்றைக்கு இருக்கிற கணக்குகளை வைத்து நாம் மதிப்பிட்டு விடக்கூடாது. 1956 250 ரூபாய் மாத ஊதியம் என்பது ஒரு பெரிய ஊதியம் என்று தான் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ஊதியம் வருகிற போது அதை நீ விட்டுவிடக்கூடாது என்று நண்பர்கள் எல்லோரும் வலியுறுத்தி பாவாணரை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். அவரும் இசைந்தார். 56 61 வரையில் 5 ஆண்டு காலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய போது பல போராட்டங்களை அவர் சந்திக்க நேர்ந்தது. பேராசிரியர்கள் பலர் இவருக்கு முரண்பட்ட கருத்துடையவர்களாகவும் முரண்பட்ட பார்வை உடையவர்களாகவும் இருந்தார்கள். தமிழின் பெருமிதங்களை இவர் வலிந்து சொல்லுகிறார் என்று கூட அங்கிருந்த பெரும் பேராசிரியர்கள் சிலர் எடுத்து சொன்னார்கள். ஆனாலும் தன் முடிவில் அவர் உறுதியாக இருந்தார். எதனையும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாது என்கிற நிலையில் இருந்தார். முதலில் அவருக்கு வேலை அமர்த்தம் வருகிற போது ஓராண்டு பணியாகத்தான் அது வந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்தது. 5 ஆண்டுகள் ஆயிற்று. இறுதியாக அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். இன்னும் ஓராண்டு எனக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நான் தொட்டிருக்கிற பணி பெரும் பணி. அதற்கு பிறகு எனக்கு எந்த வேலையும் இல்லை. எனவே 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னும் ஓராண்டு எனக்கு வேலை நீட்டிப்பு தர வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அப்போது துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் இருந்த லெப்பக்கரு ராமநாதன் அவர்கள் ஓய்வு பெற்றுவிட்ட காரணத்தால் புதிதாக வந்த பேராசிரியர் இவருக்கு பணி நீட்டிப்பு அளிப்பதற்கு உரிய வகையில்லை என்று எழுதிவிட்டார். எனவே அன்றைக்கு அந்த வேலையை அவர் இழந்து, எனவே உங்களினுடைய வேலை இந்த தேதியோடு முடிந்து போகிறது என்கிற ஓலை வந்ததற்கு பிறகு அது ஏறத்தாழ வேலை நீக்கம் என்றுதான் பாவாணர் கருதினார். ஆனால் அது உண்மையிலேயே வேலை நீக்கம் இல்லை. அவருக்கு கொடுத்திருந்த காலத்தை நீட்டிப்பதற்கு அவர்கள் மறுத்துவிட்டார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகுதான் அவர் காட்பாடியிலே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார். காட்பாடி வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய கதை. அது பற்றி மிக விரிவாக சொல்ல வேண்டும். அண்ணாமலை பல்கலைக்கழக வாழ்க்கை 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலத்தில் அவர் தொடக்கி வைத்த பணிகள் மிக கூடுதல். இருப்பினும் தொடர்ந்து அந்த பணியிலே அவரால் ஈடுபட்டு பணியாற்ற இயலவில்லை. வெளியில் வந்தும் தன் இறுதி மூச்சு வரையில் தமிழ் பற்றிய, தமிழின் வேர்ச்சொற்கள் பற்றிய ஆய்விலேயே தான் பாவாணர் தன் காலம் முழுவதையும் கழித்தார் என்பது உண்மையான செய்தி. நம் மனதை தெளிவாக வைத்திருந்தால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலே வணங்கிச்சு நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா என்ற தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தலைமுறை இடைவெளி என்பதை பற்றி பார்க்கலாம்.
அதாவது ஆங்கிலத்திலே ஜெனரேஷன் கேப் என்று சொல்வார்கள். இந்த தலைமுறை இடைவெளி என்பது நிஜமாகவே பேசப்படுகிற அளவுக்கு, அது சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறதா, இல்லை ஊடகங்களும் மற்றவர்களும் இதை மிகைப்படுத்தி காட்டுகின்றனவா என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எப்படி பல விஷயங்களிலே கருத்து ஒற்றுமைகள் இருக்கிறது, அதைவிட பல விஷயங்களிலே எப்படி கருத்து வேற்றுமைகள் இருப்பது, அந்த கருத்து வேற்றுமைகளினால் ஏற்படுகிற அந்த இடைவெளி எப்படி அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பாதிக்கிறது என்பதை பற்றி பார்ப்பது தான் தலைமுறை இடைவெளியின் நோக்கம். பலவிதமான திரைப்படங்களும் இதை பற்றியெல்லாம் வந்திருக்கிறது, ஊடகங்களிலும் வந்திருக்கிறது, கதைகள் வந்திருக்கிறது, கட்டுரைகள் வந்திருக்கின்றன. பல நேரங்களிலே பார்த்தால் நம்முடைய நாட்டிலும் இந்த தலைமுறை இடைவெளி என்பது இருக்கத்தான் செய்கிறது. மேலை நாடுகள் அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகபட்சமாக இல்லாவிட்டாலும் கூட தலைமுறை இடைவெளி என்பது வளர்ந்து வருகிற நாடாகிய நம்ம நாட்டிலும் வேறு விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக முன்னேறி வருவதால் ஏற்படுகிற தாக்கத்தின் காரணமாகவும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிக அளவில் தென்பட தலைப்படுகிறது. இந்த தலைமுறை இடைவெளி என்பது பார்க்கும் பொழுது இரண்டு சாரார், ஒன்று பெற்றோர்கள் அல்லது முதியவர்கள், மற்றவர்கள், இன்னொன்று அவர்களுடைய குழந்தைகள், வாரிசுகள். இரு தரப்பினரும் தாங்கள் செய்வது தான், தாங்கள் நினைப்பது தான், தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதுதான் சிறந்த வழி, இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது நல்லதை புரிந்து கொள்ளாமல் கெட்டதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற ஒரு குறைபாடு இரண்டு பாலருக்குமே இருக்கிறது. பெரியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நான் எப்படி படித்தனோ அந்த காலத்தில் அப்படி என் பையன் படிக்கவில்லை, நான் எப்படி என்னுடைய பெற்றோர்களிடம் மரியாதையாக இருந்தோனோ கட்டுப்பாடு இருந்தனோ அப்படி இருக்கவில்லை என் பிள்ளைகள், நான் எப்படி கஷ்டப்பட்டு விளைந்தேனோ அப்படி கஷ்டப்படவில்லை, நான் எப்படி சிரத்தையாக படித்தேனோ அப்படியெல்லாம் படிக்கவில்லை, அப்படி என் பிள்ளையும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே நிரப்பட்ட ஏற்பட்ட இடைவெளி நிகழ்ச்சிகள் இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. பெற்றோருடைய வாழ்க்கை தரம் அவருடைய பெற்றோர்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் உயர்ந்துவிட்ட நிலையை பார்க்கிறோம் வளர்ந்து வருகிற நாடுகளிலே. ஆகவே இவருடைய வாழ்க்கை தரம் வளர்ந்துவிட்ட பிறகு அதற்கேற்றாற்போல் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் வித்தியாசப்படுகின்றன. ஏன் அவர் 5-8 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும், அப்படித்தான் நான் படித்தேன் என்று அப்பா சொன்னால், ஏன் நான் பஸ்ஸிலே செல்கிறேன், ஸ்கூட்டரிலே செல்கிறேன், இல்லது பக்கத்தில் இருக்கிற நல்ல பள்ளியிலே சேர்கிறேன் என்று பையன் சொல்வது, அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வளர்ந்தால் தான் உனக்கு தெரியும் என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. இவன் நான் பக்கத்தில் இருக்கிற பள்ளியிலே சேர வேண்டும், அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கும் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேண்டும் என்று கேட்பது இவருடைய வாதமாக இருக்கிறது. ஆக இதுதான் இரண்டு பேருக்கும் தலைமுறை இடைவெளி இருக்கிறது. இவர் நினைப்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் நினைப்பதை இவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறார்கள். நான் அந்த காலத்திலெல்லாம் வாய்ப்பாடு படித்து கணக்கை 16வது வாய்ப்பாடு வரை தலைகீழாக சொல்லுவேன். இப்படி ஒன்றும் சொல்லவில்லை, எதற்கெடுத்தாலும் கால்குலேட்டரும் கம்ப்யூட்டரும் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது அது காலத்தின் கட்டாயம். அந்த காலம் மாறிவிட்டது, கணினிமயமாகிவிட்ட காலத்திலே இந்த காலத்திலே எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் படிக்க வேண்டிய காலம், அச்சிலே ஏறாமலே படிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட காலத்திலே நான் இருந்தபடி பார்த்தால்தான் நல்லது, நான் செய்தபடி செய்தால்தான் நீ முன்னுக்கு வருவாய் என்று நினைப்பதும் பெற்றோர்களுடைய தவறு. இன்றைக்கு எப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, எப்படி விஞ்ஞான யுகம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது, அவருடைய கல்வி நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அவருடைய உத்தியோகபூர்வமான நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, எத்தனை விதமான வேறுபட்ட உத்தியோகங்கள் வேலை வாய்ப்புகள்லாம் இப்பொழுது பெருகி வருகிறது. என்றைக்குமே ஏதோ அரசாங்க உத்தியோகம்தான் நிச்சயம், அரைக்காசு உத்தியோகம் என்றாலும் அரசாங்க உத்தியோகம்தான், அது போவதற்கு தான் வழி செய்ய வேண்டும் என்று நீ ஏன் அரசு உத்தியோகத்துக்கு செல்லவில்லை, அதற்கே உன்னை தயார் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தி, அப்படி இல்லை என்றால் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்கிறான், நீ எங்கே உருப்பட போகிறாய் என்று சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவன் அரசு உத்தியோகத்தில் நீ கிடந்து கஷ்டப்பட்டது பற்றாதா, நான் எத்தனையோ வழிவகைகள் இருக்கிறது, நான் பெரிய ஆளாக மாறி காட்டுகிறேன் என்று இவருடைய எண்ணப்போக்கு இருக்கிறது. இப்படி இருவருடைய எண்ணங்களும் அந்தந்த காலத்துக்கு தகுந்தமால் மாறுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய செயல்களும் மாறி மாறி காணப்படுகிறது. இதனால் ஏற்படுகிற அந்த கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வார்களே, கருத்து வேறுபாடுகள்,
அந்த கருத்து வேறுபாடுகள் இருவரிடையும் மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களிலே படித்த நல்ல காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளுகிற பெரியவர்களாக பெற்றோர்களாக இருந்தால், ஓஹோ மாறி வருகிற காலத்திற்கு ஏற்றாற்போல் அவனும் மாறிக்கொள்கிறான், அதை நாம் விட்டுத்தான் பிடிப்போம், ஆனால் பார்த்துக்கொள்வோம் என்று இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறார்கள். பல நேரங்களிலே பெற்றோர்கள் அப்படி இருப்பதில்லை, இவர் அனாவசியமாக கெட்டுப்போய் விடுகிறான் என்று. இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொழுது இளைஞர்களும் பல நேரத்திலே கெட்டுப்போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை மறந்து அந்த தவறான வழியிலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஏனென்றால் போட்டி பொறாமை நிறைந்த உலகத்திலே பல்வேறு நேரங்களிலே எல்லோரும் வெற்றிகரமாக வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பல நேரங்களிலே பலவிதமான காரணங்கள் ஒருவனை மனிதனை மேலே கொண்டே வருகிறது. ஆக எந்த நேரத்திலே நாம் சறுக்கி விடுவோமோ என்று தெரிந்து, எது நம்முடைய வெற்றிக்கு நல்ல வழி என்று தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொண்டானால் நிச்சயமாக இளைஞர்கள் நல்ல வழியிலே வர முடியும். தான் செய்கிற வழியிலே தான், தான் நினைக்கிற வழியே தான் தன் பிள்ளையும் வர வேண்டும் என்று நினைத்து மற்ற வழியிலே சென்றாலே அவன் தவறு என்கிற அந்த மனப்பக்குவத்தையும் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த இருவருக்கிடையே ஒரு உடன்பாடு, ஒரு காம்ப்ரமைஸ் வந்தால்தான் இந்த தலைமுறை இடைவெளியை குறைக்க முடியும். தலைமுறை இடைவெளி என்பது இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும். ஆனால் அதுவே மிகைப்படுத்தி கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி காரியங்கள் கெட்டி குட்டிச்சவராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.